காத்து வேற அந்த பாடு அடிக்குது. அவங்கிட்ட லைட்டா ஸ்லிப் ஆனிச்சு. ஹலோ, மழை வந்துருச்சு. வா, என்னமா இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிருந்தோம். தூரம் வரை ஏறி வந்துருக்கோம் பாருங்க. இந்த வியூவை பார்த்துட்டு அந்த மலை மேலே ஏறிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற வேண்டியது ரொம்ப தூரம் இருக்கு. மெயின் பாயிண்டே அதுதான். ஹலோ கைஸ், நான் இப்போ மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன். நாசிக்ல ஹரிகர் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹரிகர் ஃபோர்ட் இருக்குல்ல, 80 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு செங்குத்தா வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறுமா. அதுவும் பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு இருக்கும் அப்படிங்கிறாங்க. நமக்கு வந்து அங்க மேலே ஹரிகர் ஃபோர்ட்ல ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. 1 மணி நம்ம ஸ்பீடா ஏறணும்னா 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் இந்த டைம் கூட எடுக்கலாம். ஸோ மணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3:30 ஆச்சு. இங்க சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மழைக்காலம், மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால தான் இவ்வளோ கிரீனரியா இருக்கு. ஸோ இந்த ஹரிகர் ஃபோர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகும்போது சொல்லிடுறேன், அதாவது இப்போ கூட சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல, நாசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் தான் அது இருக்குது. ஸோ இந்த டயத்தில், இந்த மான்சூன் டயத்தில் வந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ரீனாக இருக்கும். அந்த ஃபோர்ட்டில் ஏறும்போது வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னாலும் எங்கே பார்த்தாலும் க்ரீனாக தான் இருக்கும். ஸோ அங்கே நம்ம போயிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பைக்கு டயர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தர தேஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் என்னோட பைக்கு. ஸோ இங்கே எடுத்தாந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி போட்டிருக்கேன். பைக் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடமும் இருக்காது. நீங்கள் பேக் வைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயும் யாருமே வீடுகளே இருக்காது கிட்டத்தில். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரும்போது ஏதாவது ஹோட்டல் பார்த்து அங்கேயே பேக் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்து மறந்துட்டு பாருங்க, பேக்கு என்னோட திங்ஸ் நிறைய எடுத்து வந்துட்டேன். எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற போகிறோன்னு தெரில. சரி வாங்க வந்து போய் அங்கே பார்க்கலாம். ரோடு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அழகாக இருக்குது. நம்ம வந்து மலை மேலே ஏறி தான் இதெல்லாம் பார்க்கணும் இல்லை, சுற்றி வந்து பார்த்தாலும் கூட அவ்வளோ எங்கே பார்த்தாலும் ஒரு க்ரீனரியாக சூப்பராக இருக்குது. எப்படி துணி துவைக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி மழை பெஞ்சு குட்டை மாதிரி ஊறி இருக்குல்ல, இதில் தான் இவங்க வந்து துணி துவைக்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக அங்கே கடல் மட்டத்திலேருந்து 1120 மீட்ரு, அதாவது பார்த்தீங்கன்னா 3260 அடி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து வெறும் 800 அடி தாங்க போயிருப்போம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 300 அடிக்கிட்ட போக வேண்டியது இருக்குது. ஸோ வாங்க போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் இளைப்பாற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நடப்பேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் தாங்க எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் அதிகம். பேக் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ஹாயாக போயிட்டுருக்காங்க. இப்போ இந்த வியூவை பார்த்துட்டு நான் இந்த மலை மேலே ஏறிட்டேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. இல்லை, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏற வேண்டியது ரொம்ப தூரம் இருக்குது. மெயின் பாயிண்ட்டே அதுதான். அங்கே பாருங்கள் ஒரு மலை தெரியுதுல்ல, அதில் தான் நம்ம போய் ஏறணும். அதாவது மெயின் பாயிண்ட்டு அதுதாங்க. அதில் தான் வந்து படிக்கட்டு வந்து செங்குத்தா 80 டிகிரியில் போகுது. இந்த தெரியுது பாருங்கள் மலை. அங்கே மக்கள்லாம் எப்படி ஏறிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுதா? அப்படியே பார்த்துட்டு இருங்க. அப்படியே வந்து எடிட்டிங்கில் ஜூம் போடுறேன். அப்படியே அவங்க குகை மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மேலே ஏறி இந்த டாப் வரையும் போயிட்டு அங்கெல்லாம் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. அது வரையும் போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் இந்த குச்சை வச்சுருக்காங்க. அப்படியே வந்து நம்ம ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஏன்னா இதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து மேலே போகணும். ஒரு 2700 அடி அந்த மாதிரி இருக்கும். அந்த தூரத்துக்கு வந்து ஏரியாச்சு. ஒரு 700 மீட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 300 மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நோ செல்ஃபீஸ், யாரும் செல்ஃபீஸ் எடுத்துடாதீங்க. ஏன்னா இது ஆபத்து, கல்லெல்லாம் வந்து விழுவும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அதே மாதிரி நான் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நானும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் அது மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம வந்து கீழே விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் பள்ளத்தில் உருண்டு படியாமல் போயிட்டே இருப்போம். கிட்டத்தட்ட எத்தனை அடி? 11,020 அடி. கரடு முரடான பாதை. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துச்சு பாதை சமதளமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் போயிட்டுருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ தூரம்னு பாருங்க.
கீழே மட்டும் பார்க்காதீங்க நீங்கள் ஏறி வரும்போது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து நல்ல நேரம் தான் சொல்லுவேன். ஏன்னா மழை பெய்யல பாருங்கள் வரும்போது. இந்த டயத்தில் மழை மட்டும் பெஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ரொம்ப ஆபத்து. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகும். மழை பெஞ்சிருந்துருக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இன்னும் ஏற வேண்டிய தூரம் இருக்குங்க. நீங்கள் இதான் வந்து கடைசி நினச்சிடாதீங்க. அவங்க பாருங்க, தெரியுது பாருங்க ஒரு மலை. ஸோ அதை தாண்டி உள்ளே போயிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அப்படியே போகணும். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எப்படி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்தீங்கன்னா வச்சுக்கோ கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு அப்பா என்ன மாதிரி இருக்குன்னு வாங்க. ரொம்ப களைச்சி போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா இதில் சில பேர் ஏறி நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு போகிறதுக்கான வழி வந்து இதுன்னு நினைக்கிறேன். उधर आ सकता है क्या? आ सकता है, इधर भी आ सकता है, उधर भी जा सकता है. बैग इधर ही रखना पड़ेगा. ले आराम से. இந்த எப்படி இருக்குது வியூ? ஒரு விமானத்தில் போகும்போது இந்த வியூவை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது மாதிரி தானே இருக்குது. இதெல்லாம் குட்டி குட்டி குட்டியாக எட்ஜில் நினைக்கிறேங்க. டாப் எட்ஜில் காற்று வேறு அந்த மாதிரி அடிக்குது. கேமரா வந்து பின்னாடி திருப்பி காட்டுறேன். இன்னும் எவ்வளோ தூரம் ஏற வேண்டியது இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் தெரியுதுல மலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஏறணும். அங்கே நிறைய பேர் ஏறிட்டு இருக்காங்க, தெரியுதா? அங்கே பாருங்க. ये वो नहीं दिखता? ऊपर जाएगा आप? हाँ ऊपर जाऊंगा. मेरा ये जो दिक्कत है ना बैग का, तो बैग कहाँ रखूँ मुझे समझ में नहीं आ रहा. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பெட்டி மாதிரி அடுக்கி வச்ச தீப்பெட்டி எப்படி சரிச்சுட்டா எப்படி கீழே விழுவோம் அந்த மாதிரி ஒருத்தன் மேலே ஒருத்தன் வந்தா விழுந்தா கீழே விழுவ வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கு. ஸோ இவனுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கு அப்புறம் தான் நம்மளால மேலே ஏற முடியும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரான ஒரு படிக்கட்டு தாங்க இது. பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கு. रुकना भाई, शाम चला गया, रुक जा. अरे साइड को तुम. अरे भाई मेरे को थोड़ा ऊपर आने दो. मजा ले आओ. अरे कर ले ये ना ये बटन नहीं उन्ने डेंजर है. अगर थोड़ा साइज के साथ आइडिया सिग्नल पर ट्रैफिक जाम होएगा. बाइक इधर गया वो नहीं हुआ. रुको दोस्त, रुको दोस्त. अरे चिंटू, अरे गुड्डू अभी तो मारे पूरा लहरा के साथ. ओ भाई आराम से पकड़ के बनाया हुआ. लो भाई पकड़ो. नहीं जा पाओगे, आपको साइड में रुकना पड़ेगा यार. आइए ऊपर. ये कैसा है? थोड़ा डेंजर प्लेस है क्या? हाँ थोड़ा यहाँ पे डेंजर है, तो रुकना पड़ेगा. கடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்துருச்சு. ஐயோ பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற மாதிரி இருந்துச்சு. பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அலறானுங்க. நல்ல வேலை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரே போயிடுச்சு. எல்லாம் கீழே விழுந்தோன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3250 அடி 11 மீட்டரு. எலும்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சாது. मतलब एक आदमी चढ़ा. हाँ हम तुम्हारे
எங்க எக்ஸிட்டோ நல்ல பேர் பாருங்க कैमरा बाद में पकड़ना पहले लास्ट बैग में दो पे फिर बैग अंदर बहुत आते समय भी थोड़ा ध्यान रखना पड़ेगा क्योंकि अंधेरा हो जाएगा ना कहाँ से చూడరంత రెడీస్ ఏందని అమ్మ దీనికి ఉత్తో చూడరు హాయ్ గా హాయ్ फोटो वाला क्या दावा देते हो सॉरी 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 दोस्त वंडरफुल एक्सपीरियंस मेक राजा आगानो ரொம்ப 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 டேஞ்சரான பிளேஸ் இது. இடையில வந்து என்ன பாத்தீங்கன்னா பாம்பு வந்துருச்சு. பாம்பு வருதுன்னா இதான் படிக்கட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மேல அப்படி ஏற வருது. கை அங்கிட்ட எல்லாம் தள்ளி விட்டு பாரு கையில வந்து காயமாயிடுச்சு. மேல படிக்கட்டு இருக்குல்ல இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா குமிய முடியும். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிமிர்ந்தோம் அப்படின்னா தலை தான் இதுல அடிக்கும். கொஞ்சோண்டு இந்த பாறையில கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த வலி வந்து செதுக்கியிருக்காங்க. அங்கிட்டு லைட்டா ஸ்லிப் ஆனிச்சு. இது பார்த்தீங்கன்னா அதே வழியில் இன்னொரு டேஞ்சரான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் தூரம் ஏறணும்னு சொன்னல அந்த வழி தான் அது. ஐயோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டேஞ்சரான பிளேஸுங்க. भाई थोड़ा 5 मिनट 10 मिनट वो बाजू में रख दो. இந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு படிக்கட்டு தான். அதுல தான் வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து வர்றவங்களும் கீழே போறாங்க, கீழே இருந்து உள்ளவங்களும் பாத்தீங்கன்னா மேல ஏறி போறாங்க. கொஞ்சம் இடம் கிடக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க நின்னுக்கிறோம் நாங்க. மழை டயத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரிப் கிடைக்காது. கிரிப் கிடைக்காம கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. 4000 எப்படி செங்குத்து ஆயிருது பாத்தீங்களா கீழே உள்ள வியூ காமிக்கிறேன் பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஏதாவது தெரியுதா கீழே உள்ள வியூ? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மேல ஏறி 3-3.5 மணி நேரம் ஆச்சு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க ரீச் ஆகல. காலைல ஏறி இருக்கணும். பார்த்தீங்கன்னா பாதி ட்ரெஸ் எல்லாம் என்னோட வந்து நனைஞ்சிருச்சு. மழையில் சேரும் சகதியும் ஆயிடுச்சு பின்னாடிலாம். ஐயோ பாருங்க வழுக்குது. கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்குது இறங்குறது. கொஞ்சம் ஒரு நூல் வந்து காலு
அதாவது கொஞ்சம் லைட்டாக விலகி கீழே வலிக்கிட்டு வச்சு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஆபத்து என்ன, உயிர் இருக்காது. இந்த பாருங்க, இதை பிடிச்சிக்க வேண்டியதான் நம்ம. இதை பிடிச்சிட்டு ஐயோ அடுத்து படிக்கட்டு வந்து ஒரு படி உயரமாக இருக்குது, ஒரு படி சின்னமாக இருக்குது. அப்படியேங்கப்பா, இதை பார்த்தாவே மயக்கம் வருது. இந்த இப்படி தாங்க நான் ஏறி வந்தேன். இந்த படியை பாருங்கள் எவ்வளோ செங்குத்தலாக வருதுன்னு. ஸோ இப்படி தான் நான் வந்து நான் ஏறி வந்தேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படியிலையும் ஏறி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகணும். அப்பா கிட்டத்தட்ட வந்து இங்கே நீங்கள் ஏறணும்னா 3.5 மணி நேரம் ஆகும். என்னோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். மழை காலத்தில் வந்தீங்க அப்படி இல்லைன்னா இங்கே இந்த மக்கள்லாம் ஏறிட்டு இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தை உணர்றாம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அலட்சியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம எவ்வளவு கரெக்டாக ஏறினாலும் அந்த நமக்கு முன்னாடி ஏறுறாங்கல்ல, ஸோ அவங்க வந்து நம்ம மேலே அங்கேருந்து வலிக்கிட்டு வந்து கீழே விழுந்தா போதும். நான் சாய்வேன், பின்னாடி உள்ளவங்க சாய்வாங்க, 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுவோம். இவ்வளோ தூரத்தில் எப்படி பாம்பு வந்துச்சுன்னு தெரியல. அந்த பாம்பு வந்து கடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பாம்பு மாதிரி தான் இருந்துச்சு, விஷ பாம்பு கிடையாது. நம்ம போயிட்டு எங்கேயாவது போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இறங்கி ஊசி போட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த அதை பார்த்து பயந்து வந்து எல்லாம் தடுமாறுறாங்கல்ல, அதுதான் வந்து ரொம்ப ஆபத்து. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நம்ம போக வேண்டியது இருக்குது. இது மலையோட ஒரு எட்ஜி தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஏதாவது தெரியுதான்னு பாருங்கள் நீங்கள். ஒரே அதாவது பார்த்தீங்கன்னா மேகம் தான் எனக்கு தெரியுது, புகை மூட்டமாக இருக்குது, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகியாக இருக்குது, எந்த வந்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி தெரில. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய தூரம் இருக்குது, கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஸோ அந்த பாம்பு வந்தப்போ ஒரு அலர்னானுங்கள்ல, உயிர் பயத்தை காமிச்சிருச்சு. அந்த வீடியோ வந்து இதில் இருக்கும், ஸோ அதை வந்து காட்டுறேன். என்ன அலறுனானுங்க, அதாவது பாதி வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க படி செங்குத்தா போகுது, அதில் அலறுனானுங்க பாருங்கள். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நம்மளை இடித்து தள்ளி விட்டு கீழே விழு வச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரீசெண்டாக அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்லேருந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதாவது பார்த்தீங்கன்னா பைக் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டை மீறி தடுமாறி தடுப்பு அரணில் மோதிருச்சு. மோதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை, பைக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக டேமேஜ், எல்லாம் ஹெட்லைட் எல்லாமே ஒட்டஞ்சி தொங்குது. ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லாம் போட்டிருந்தேன், நல்லா பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன கீரல், இந்த பாருங்கள் இன்னொரு தெரியுதுல, இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் மட்டும்தான் எனக்கு அங்கங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன முதுகில் ஒரு அடி. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அந்த பயமே எனக்கு இன்னும் போகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இதை சம்பவத்தை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். அங்கே ஒரு அந்த பாருங்கள் மராட்டி கொடியை வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கொடியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே பறக்க விட்ருக்காங்களா, இப்போ வந்து அங்கே போகணும். வந்தது தான் வந்துட்டோம். ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.
ஸோ அந்த டாப்பில் உள்ள அந்த கொடியை நோக்கி பயணம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டு மறுபடியும் எப்படி கீழே இறங்குறதுன்னு ஒரே பயமாக இருக்குது. சரியான உயரத்தில் வந்திருக்கோம். இருட்டு ஆகுறதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கீழே இறங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேஃபாக இறங்கலாம், இல்லைன்னா வந்து தடுமாறி கீழே விழுவலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் நிறைய ஃபோர்ட் இருக்குது, மலை மேலே வச்சுருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் கட்டின கோட்டைகள்லாம் இது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பிரதாப்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுறேன்னா என்னென்னு தெரில. இங்கே பாருங்களேன், இந்த ஏறுறதுக்கான ஸோ சீக்கிரம் வந்து போய் பார்த்துட்டு கூட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கிடணும். அந்த பிரதாப்கட் ஃபோட்டோ, அந்த பிரதாப்கட்டோட கோட்டை இருக்குல்ல, அதையும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும். ஆனால் அது வந்து இந்த அளவுக்கு இருக்காது, இதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஐயோ இங்கே பாருங்க, இது பார்த்தா உலகமே தெரியுதுங்க பாருங்க. இதில் எப்படி ஏறணும்னு தெரியுமா? பாருங்க எவ்வளோ ஒரு உயரமாக இருக்குன்னு. நம்ம வந்து பேக்கை கீழே வச்சுட்டு மேலே ஏறி பார்க்கலாம். பை பேக் यहाँ रखा हूँ. பாருங்க இதில் வந்து இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டங்க. அவங்க எப்படி இறங்குறான்னு பாருங்க. பொழுது போகிற நேரம் வந்துருச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி நம்ம வந்து போகணும். இன்னொரு 2 மணி நேரம் ஆகும். ரொம்ப கஷ்டம். मेरे लिए क्या है, मैं थोड़ा एक फुटेज ले लेता हूँ पर फिर नीचे ही आ जाता हूँ मैं. பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி போயிடணும். भैया रास्ता किधर है? ये ऊपर जाने का, चढ़ने का इधर है क्या? नहीं भाई इधर से, इधर कहाँ से? हाँ ठीक. वो थोड़ा डिफिकल्ट टास्क है. आपको इधर ही पकड़ के इस पर पैर रखना है, इधर पैर रखना है. ना बाइक इधर पैर रखे अब इसके ऊपर पैर रखे. ஓகே அப்பா பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையோட டாப் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்துட்டேன். வா இன்னமா இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடணும். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து எங்கேருந்து ஏறி, எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் வரையும் ஏறி வந்திருக்கோம் பாருங்க. செம்மையாக இருக்குங்க எங்கள் டாப்லேருந்து பார்க்க. அங்கே பாருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்குது. இந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பள்ளத்தாக்கை பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிடச்சிருச்சு. ஸோ இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியோட அந்த மராட்டா கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஊனியிருக்காங்க. பஸ் பஸ் ओके ओके इसको थोड़ा पकड़ दीजिए. मैं बोलता हूँ ऐसा करिए. हाँ, हाँ. तो ये देखो यहाँ पर एक पैर रखो, यहाँ पे. कहाँ पे? यहाँ हाँ वहाँ पे रखो. यहाँ पर एक पैर रखो. हाँ यहाँ पर. ओके ओके भैया थैंक यू. फिर नीचे भी आना है. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து நம்மளால இங்கே வந்து இறங்குறது வந்து கஷ்டம். இறங்குறது என்ன, கீழே தவறி விழுந்தோம் அப்படின்னா அங்கே பார்த்துங்களேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உருண்டு போயிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பள்ளம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. కామెడీ ఉంటది కానీ నాకు తెలియదు మేము చిన్నప్పుడు ఏమేం చేస్తాము. ఇప్పుడు మనం కిందికి వెళ్తే కదా. ஸோ எதுக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கூட நம்மளும் போயிடணும். அப்படிதான் ஏதாவது ஹெல்ப்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஹெல்ப் கேட்கலாம்.
दोस्त ये लो పట్టుకోవాలా బ్రో हाँ हाँ ठीक है आ जाऊंगा कोई दिक्कत नहीं हल्लो हल्लो आ जाओ हल्लो हाँ हाँ चलो तो मैं भी आपके साथ ही नीचे आ जाता हूँ क्योंकि क्या है तो साथ में निकलेंगे तो थोड़ा अच्छा रहेगा ஸோ வாங்க அங்கேருந்து வந்து கிளம்பலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இறங்கி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகிடுங்க இந்த வழியை பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இதுலேருந்து நம்ம வந்து ரொம்ப தூரம் போகணும் அப்படியே போயிட்டு அங்கே வரையும் போகணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செங்குத்தா படிக்கட்டு இருக்குது அப்புறம் இன்னொரு படிக்கட்டு இருக்குது செங்குத்தா அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இறங்கி சுற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே போகணும் நான் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1.3 கிலோமீட்டர் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே ஏறி வந்திருக்கோம் இந்த வியூ பாயிண்ட் தாங்க அல்டிமேட்டாக இருக்குது ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இருட்டாகிறதுக்கு இன்னும் ஒரு 25 மினிட் இருக்குது 25 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா க்ளூமி ஆகிடும் எப்படிலாம் இறங்க வேண்டியது இருக்கு பாருங்க ஸோ சன் ரேஸ் வந்து பாருங்கள் சூரிய கதிர்கள் வந்து அங்கே ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் மறைக்கிறதுனால அங்கே படாமல் எங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லையோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சன் ரேஸ் வந்து விழுகுது பாருங்கள் சூப்பராக இருக்குது அதே மாதிரி என்னோட இந்த ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஹரிகர் ஃபோர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே முடியாது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணேன் அதோட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருந்தது எனக்கு வந்து ஸோ எதுக்காக அந்த அவ்வளோ பயம்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கீழே விழுந்தோன்னா பிழைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்தியக்குறையே கிடையாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவோம் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை யாருமே பிடிக்கிறதுக்கும் ஆள் கிடையாது அதாவது நம்ம ஒரு தடுப்பு அரண் கூட கிடையாது அங்கே ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இது ஸோ அதனால தான் எனக்கு வந்து அவ்வளோ பயம் இருந்தது இப்பவும் பயம் இருக்குது எப்படி நம்ம அவ்வளோ தூரம் வரைய மாட்டோம் கீழே இறங்கி போகிறோம்னா நம்ம வந்து இறங்கிடலாம் ஆனால் பேக் வச்சுருக்கல பேக்கில் நினச்சி போயிடும் என்ன பண்ணுறது ஸோ அதான் ஒரு பயமாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இங்கே இது வழியாக ஏறணும் ஃபுல்லாக மலை வந்து அங்கே இருக்குது எனக்கு கை காட்டுறல அங்கே ரொம்ப தூரத்தில் இருக்குது ஏதாவது தெரியுதா எதுவுமே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாக்கி ஆகிடுச்சு இன்னொரு 10 நிமிஷம் தாங்க 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டாயிரும் அப்படின்றாங்க இவங்க மக்கள் இங்கே இருக்காங்க இங்கே உள்ள கிராம மக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் 10 நிமிஷத்தில் இருட்டாயிரும்பா அப்படிங்கிறாங்க நீங்கள் போகிறதுனா இப்போயே போயிருங்க அப்படிங்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறது நம்மளால் போகலாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இன்னும் எந்த வழி எப்படின்னு தெரியாது ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு காட்டுக்குள்ளே போகணும்ல அந்த பார்த்தீங்கன்னா சரியான இருட்டாக இருக்கும் அதாவது வந்துன்னா ரொம்ப புகையாயிடுச்சு ஸோ நம்மளால் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இன்னும் மக்கள் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில ஒரு சில பேர் அங்கே ஒரு பொண்ணு ஒரு 2 பையன் அவங்க வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இடையிலே மாட்டியிருப்பாங்க பாவம் சே சரியான மழைங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் நிலைகிறதுக்குள்ளே நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பணும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் விட்டுருச்சு ஸோ இப்போ நான் போயிட்டுருக்கேன் எனக்கு வந்து அந்த பாம்பு ஞாபகம் தான் வருது அந்த ஒரு பாம்பால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உயிரும் போயிருக்கோம் கிட்டத்தட்ட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 20-30 பேர் நின்றுட்டு இருந்தோம் எவனாவது இடித்து தள்ளியிருந்தாங்க மொத்த பேரும் காலி நல்ல வேலைங்க தப்பிச்சிட்டோம் அந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு மிதிக்கிறானுங்க கடைசியில் அந்த பாம்பை எங்கே தள்ளி விட்டானுங்கன்னு தெரில போயிடுச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக போகுது அப்படியே பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் சூழ்ந்துருச்சு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்கான வந்து அறிகுறி தெரிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து நம்மளை வந்து நான் மட்டும்தான் தனியாக போயிட்டுருக்கேன் இப்போதைக்கு ஸோ ஏன்னா பயம் வேறு என்னென்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாருமே கிடையாது ஸோ நம்மளோட வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் யாராவது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கான வழிப்பறிக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஏன்னா இப்போ அந்த மாதிரி காட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க பாருங்கள் இவ்வளோ ஒரு காடு பாருங்கள் இன்னும் கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சரியான இருட்டாயிரும் மொபைல் லைட்டை வச்சு தான் போகணும் நானும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ எப்போ முடிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் முடியவே முடிய மாட்டேங்குதுல்ல இது நம்ம பார்த்துக்கினா வந்து நடந்து போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு
ஸோ இந்த வழி தானே என்னன்னு தெரில. நம்ம பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கோம். இங்கே எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கடையே இன்னும் தெரில, எந்த இதுவும் தெரில. கரெக்டான வழியில் வர்றானா என்னன்னு தெரில. பாய் ஓய் ஒருத்தனையும் காணும். எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியலையே. பாதை எங்கே இருக்கு? ஐயோ இதுக்கு தாங்க வந்து ஒன்று மேலே இருந்திருந்தான்னா கூட அந்த ஒரு கொட்டாய் ஒன்று இருக்குதாங்க. அந்த கொட்டாயில் எதுவும் படுத்துருந்துட்டு காலில் வந்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு லைட்டு கூட கிடையாது. அப்படி லைட் இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து கடை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கும் வந்துட்டு இருக்கலாம். இந்த கடையும் காணுமே. ஸோ இதுக்கு வந்து இறங்குறது தான் எங்கிட்டன்னு தெரில. இந்த சீடு இறங்குறதா அந்த சீடு இறங்குறதான்னு தெரில. சீடு பாதே போல. பாய் ஹலோ ஓய் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிடலாம். என்னது இது? நாயா? பாருங்க திடீர்னு பயமுறுத்துது. போயிடுச்சு அப்படி நிற்கிது. ஐயோ வசமாக வந்து மாட்டிக்கிட்டேன். சே ஹலோ பா மழை வந்துருச்சு. பா இவ்வளோ மழையா இருக்கு. ஹலோ பாய். இறங்குறதுக்குள்ள மூச்சு வாங்குது பாருங்க. நாய் ஓடுது பாருங்க. திடீர்னு இது வேற பயமுறுத்துது. ஏன்டா பின்னாடின்னு. லேப்டாப்பெல்லாம் சுத்தரம் நனைஞ்சிருக்கும். இந்த நாய் போகிற வழியை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போயிடலாம். ஏன்னா அந்த நாய் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்கிற இடத்துக்கு தான் போவோம். ஸோ நம்ம போகிற பாதை வந்து கரெக்டாக என்னன்னே தெரில. இந்த தண்ணி ஓடுது இல்லை, அந்த ஓடை, இந்த ஓடையிலே போயிட்டுருக்கேன். மேலே வந்து 4-5 பசங்க நின்னாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் எல்லாம் நின்னாங்க. ஸோ அவங்களாம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து பயங்கரமாக வழுக்குது. இல்லை வலிக்கிட்டு விழுந்தாங்கன்னா எங்கே போய் விழுவாங்க, அவங்களோட பாடியை கூட தேட முடியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். டயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கணும். அப்பா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம். ஸோ கைஸ் இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.